UFC welterweight champion பெலால் முகமது UFC 315ல ஜாக் டெலா மெடலேனாவை ஃபைட் பண்ண போறாரு. பெலால் ஷவுகட் UFC 310ல ஃபைட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனால் பெலால் இன்ஜுரின்னு புல் அவுட் பண்ணிட்டாரு. ஷவுகட் இயன் கேரி தான் அப்புறம் ஃபைட் பண்ணாங்க. அதில் ஷவுகட் வின் பண்ணாரு. ஷவுகட் தான் நம்பர் 1 கண்டெண்டர்னு இருந்துச்சு. பார்த்தா அவருக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைக்கல. பார்த்தா ஷவுகட் வந்துட்டு இன்ஜுரியில் இருக்காராமா. ஷவுகட் ஒரு அன்டிஃபீட்டட் வெல்டர்வெயிட். ஃபேன்ஸ்க்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் ஷவுகட் ரொம்ப இன்ஜுரி ப்ரோனாக இருக்கார். ஷவுகட் டிசம்பர் 2024ல் இயன் கேரியை ஃபைட் பண்ணார். அதுக்கு முன்னாடி ஃபைட் டிசம்பர் 2023ல் ஸ்டீஃபன் தாம்சனை ஃபைட் பண்ணார். ஆனால் அந்த ஃபைட்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரியோட தான் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஷவுகட் ப்ரைமில் இருக்கார். இந்த மாதிரி இன்ஜுரி ஆனால் எல்லாருக்குமே அது கடுப்பு தான். யூஎஃப்சி சைட்லேயும் நினைப்பாங்க ஷவுகட் சாம்பியன் ஆகிட்ட இன்ஜுரி கன்சர்னில் இன்ஆக்டிவாக இருப்பாரான்னு. ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பாருங்கள், ஒரு வெல்டர்வெயிட் சாம்பியனாக எந்த அளவுக்கு ஆக்டிவாக சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் ஷவுகட் பண்ணுவார்னு ஒரு டவுட் இருக்கும். அடுத்த சாம்பியன்ஷிப் ஷாட் ஷவுகட்டுக்கு தான் டேனா ஒயிட் சொல்லியிருக்காரு. ஆனால் ஜேடிஎம் இன்கேஸ் சாம்பியன் ஆகிட்டா இஸ்லாம் கண்டிப்பாக வெல்டர்வெயிட்டுக்கு மூவ் ஆகி சாம்பியன்ஷிப் ஃபைட் பண்ண தான் போகிறாரு. ஜேடிஎம் லியான் எட்வர்ட்ஸாக ஃபைட் நைட்டில் ஃபைட் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் தான் மேட்சப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லியான் எட்வர்ட்ஸ் ஷான் பிரெடி ஃபைட் நைட் மெயின் eventல ஃபைட் பண்ணுறாங்க. லியான் எட்வர்ட்ஸ்க்கு ரீமேட்ச் தரக்கூடாதுன்னு ஏன்னா யூஎஃப்சி வந்துட்டு ஒரு டிசிஷனில் தெளிவாக இருக்காங்க. லியான் எட்வர்ட்ஸ் ஷான் பிரெடி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பெலால் கிட்ட ஏற்கனவே ஃபைட் பண்ணி தோற்றுருக்காங்க. பெலாலுக்கு ஷவுகட் ஒரு டஃப்பான மேட்சப். அதனால தான் ஃபேன்ஸ் இந்த மேட்சப்பில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஆனால் பெலாலுக்கு இந்த ஜேடிஎம் மேட்சப் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜேடிஎம்க்கு வந்துட்டு கிரவுண்ட் கேம் வீக்னஸ் இருக்குது. அதுவே பெலாலுக்கு பார்த்தோம்னா கிரவுண்டில் செம ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜேடிஎம்மை அவுட் ஸ்ட்ரைக் பண்ணி நான் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்னு ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன், டேக் டவுன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு பெலால் சொல்லியிருக்காரு. லியான் எட்வர்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணப்போ பெலால் வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ரைக் பண்ணார். ஜேடிஎம் கிட்ட எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறாருன்னு பார்ப்போம். பெலாலுக்கு கிரவுண்ட் கேம் அட்வான்டேஜ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி வின் பண்ணுறது தான் ஸ்மார்ட் கேம் பிளான். ஸ்ட்ரைக்கிங்கில் மட்டும்தான் பண்ணுவேன்னு நினைக்கிறது எனக்கு என்னமோ ரிஸ்க்கான கேம் பிளான் மாதிரி தோணுது. UFC 315ல கில்பர்ட் பென்ஸ் அன்டிஃபீட்டட் மைக்கேல் மொராலஸ் ஃபைட் பண்ணுறாங்க. UFC 314ல ஜெஃப் நீல் கார்லஸ் பிராட்டஸ் ஃபைட் பண்ணுறாங்க. வெல்டர்வெயிட் ரேங்கிங்ஸில் பார்த்தோம்னா சாம்பியன் பெலாலுக்கு ஃபைட் புக் ஆயிருச்சு. லியானுக்கு ஃபைட் புக் ஆயிருச்சு. ஷவுகட் இன்ஜுரியில் இருக்காரு. அடுத்த சாம்பியன்ஷிப் ஷாட் கன்ஃபார்ம்னு டேனா ஒயிட் சொல்லிட்டாரு. கமார் உஸ்மான் ரொம்ப நாள் இன்ஆக்டிவாக இருக்காரு. ஜேடிஎம்க்கு வந்துட்டு ஃபைட் புக் ஆயிருச்சு. ஷான் பிரெடிக்கு ஃபைட் புக் ஆயிருச்சு. பக்லிக்கு வந்துட்டு ஃபைட் இன்னும் புக் ஆகலை. அவர் கமார் உஸ்மானை ஃபைட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காரு. இயன் கேரிக்கு இன்னும் ஃபைட் புக் ஆகலை. பேர்ன்ஸ்க்கு ஃபைட் புக் ஆயிருச்சு. கோபி இன்ஆக்டிவாக தான் இருக்காரு. அடுத்து என்ன பிளான்னு தெரில. ஜெஃப் நீல் ஃபைட் புக் ஆயிருச்சு. டாப் 10ல் 4 ஃபைட்டர்ஸ்க்கு இன்னும் ஃபைட் புக் ஆகலை. பக்லியோ கமார் உஸ்மான் கால் அவுட் நடந்திருக்கு. அந்த ஃபைட் வந்துட்டு புக் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். அது செமையான மேட்சப்பாக இருக்க போகுது. இயன் கேரி கோபிக்கு பர்சனல் ரைவல்ரி இருக்குது. அந்த ஃபைட் புக் ஆனால் அந்த ஃபைட்டுக்கு செம பில்டப்பாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ண முடியும் யூஎஃப்சினால். கோபி கேரியை வந்துட்டு நிறைய ட்ராஷ் டாக் பண்ணியிருக்காரு. இயன் கேரி அதனால் ஒரு ஃபைட்டு கால் அவுட் பண்ணார். ஆனால் கோபி இன்னுமே அக்செப்ட் பண்ணலை. கோபி இந்த ஃபைட்டை அக்செப்ட் பண்ணுறது டவுட்டு தான். ஆனால் கோபி லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கனால யூஎஃப்சி ஃபோர்ஸ் பண்ணி அவரை ஃபைட் பண்ண வைக்க முடியும். வெல்டர்வெயிட் டிவிஷன் செம ஸ்டாக்டு லைனப்பாக இருக்குது. இஸ்லாமும் வெல்டர்வெயிட்டுக்கு மூவ் ஆகிட்டா லைட் வெயிட் டிவிஷன் விட வெல்டர்வெயிட் டிவிஷன் செம ஸ்டாக்டாக என்டர்டெய்னிங் டிவிஷனாக இருக்கும். இஸ்லாம் ஃபேன்ஸ் வந்துட்டு 2 மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பெலால் இஸ்லாம் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணுறவங்க. இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பெலால் எப்போ தான் சாம்பியன்ஷிப் தோப்பார், இஸ்லாம் வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறாங்க. டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.